யார் நம்மளை குறைச்சலாக மதிப்பிட்டாலும் சரி, யார் நம்மளை தாழ்த்தி பேசினாலும் சரிங்க, யார் நம்மளை என்ன என்ன சொன்னாலும் சரி, எது வேணாலும் சொல்லட்டும். நம்ம நம்மளுடைய திறமைகளை புரிஞ்சிக்காம நம்மளை என்ன வேணாலும் திட்டுட்டோம். நம்ம திறமை தெரிஞ்சிருந்தோம் வேணும்னே எப்படியாவது நம்மளை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை, ரொம்ப நியாயமே இல்லாத ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க, முருகன் வழிபாடு, முருகர் தந்தையை நம்ம வணங்கிட்டு இருக்கும்போது அதை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவாருங்க. முருகர் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வருவார். நம்ம பேர் கெட்டு போயிருந்தாலும் சரிங்க, நம்ம மேலே இருக்க பழி எல்லாம் ஒன்று ஒன்றா அது வெளிச்சத்துக்கு வருங்க. நம்ம மேலே தப்பே இல்லைன்றத முருகர் நிரூபிப்பார். தப்பாக நம்ம நினச்சவங்க எல்லாருமே, ஐயோ உங்களை போய் நான் இப்படி நினச்சிட்டேனே, உங்களை பற்றி இப்படி தான் சொன்னாங்க, எனக்கு தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுவார் நம்ம முருகர் தந்தை. நம்மளை தப்பாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம ரொம்ப அவமானத்தில் நம்ம உட்காந்துடணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அவமானப்பட்டு உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி செஞ்சிருவார் நம்ம முருகர் தந்தை. யாரையும் முருகர் கெடுக்கிறது இல்லை, யாரையும் தண்டிக்கிறது இல்லை. அவன் செஞ்ச வினை அவனுக்கு. கர்மாக்கள் அப்படி தான் வேலை செய்யுது. முருகர் தந்தையும் தர்மத்தின் வழியில் தான் நடக்க சொல்கிறாரு. அவரும் ஒரு தர்ம தேவன் தான் நம்ம முருகர் தந்தை. அதனால் நம்ம இன்றைக்கி நல்லதே செய்வோம், நல்லதே நம்ம நினைப்போம். நம்மளை பற்றி யார் என்ன நினச்சாலும் சரி, தானாகவே வந்த பழி தானாகவே நமக்கு சரியாயிடும். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ரொம்ப மனசு நொந்து இருக்கோம், எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஒரு தோல்வி, எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை, யார்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும்ன்ற ஒரு குழப்பம், எல்லாமே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க. முருகர் தந்தை எல்லா பாதைகளும் நமக்கு திறந்து விடுவார். எல்லா சிக்கல்களையும் அவுத்து விடுவார். நமக்காக முருகர் தந்தை முன்னாடி நிற்பாருங்க. அது எந்த ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், சிக்கலாகட்டும், வேதனையாகட்டும், பழி பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்ம அதுலேருந்தா வெளியே நம்ம தலை நிமிர்ந்து நம்மளை வாழ வைப்பாருங்க முருகர் தந்தை. எப்போவுமேங்க நம்ம நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நம்ம நினைப்போம், நமக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா நம்ம முருகர் தந்தை இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சுபிட்சம் தாங்க. யாரும் நம்ம முன்னாடி நிற்க முடியாது. அது துரோகியாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம முருகனுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா முருகர் தந்தை நம்ம நல்ல உள்ளத்தில் கூடியிருக்காரு. நமக்காகவே ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு முருகர் தந்தை எப்போவுமே காத்துக்கிட்டு இருக்கார். நம்ம முருகர் தந்தையை நம்புவோம். நமக்காகவே வாழக்கூடிய தந்தையை நம்ம வணங்கி சிறப்பாய்